நல்ல ஒரு பேக்கரி ஸ்டைல் பால்கோவா வீட்டிலேயே ரொம்ப குயிக்காக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பால் பவுடர், 1/2 கப் ப்ரௌன் சுகர், 1 கப் மில்க் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு 2 பிஞ்சு ஏலக்காய் தூளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மில்க் மிக்ஸ் ஆட் பண்ணி கட்டி வராத அளவுக்கு இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கிட்டே வந்தீங்கன்னா பொங்கி வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே வந்தோம்னா திக்காகி பேனில் ஒட்டாமல் இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருங்க. இது பார்த்திங்கன்னா ஓவரால் 20 மினிட்ஸ் ஆகும் இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதை லூஸ்லேயும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி பாக்ஸில் உள்ள கீ அப்ளை பண்ணிவிட்டு அழகுக்காக கொஞ்சமாக பிஸ்தா அண்ட் பாதாம் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால்கோவா மிக்ஸை வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாங்க. இவங்க எல்லாத்தையும் நல்லா சமமாக இது மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகிருக்கும். இவங்களை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அருமையான டேஸ்ட்டான பேக்கரி ஸ்டைல் பால்கோவா ரெடி.